தேவர் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். சற்று முன்பாக அந்த காட்சிகளை பார்த்தோம். தேவர் நினைவிடத்திற்கு ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி ஆகியோர் ஒரே காரில் வருவது தனக்கு தெரியாது என்று செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருந்தார். நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த காரிலேயே செங்கோட்டையன் பின்னிருக்கையில் அமர்ந்து தேவர் நினைவிடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அங்கு மரியாதை செலுத்துவதற்காக. சற்று நேரத்தில் டிடிவி தினகரனும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருவரும் சேர்ந்து தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கூட்டாக மூவரும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸோடு ஒரே காரில் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது ஏற்கனவே திட்டமிட்டதுதான். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற நோக்கில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று இன்றைய தினம் ஒன்றாக சேர்ந்து செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே இது ஒரு திட்டமிட்ட பயணம்தான் என்று முன்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கு மாலை அணிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நம்மோடு அங்கிருந்து செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். கள தகவல் என்ன ரஃபீக் ராஜா? நிச்சயமாக தேவர் திருமகனாருடைய குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அதிமுகவினுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வருகை தந்திருந்தார். அவரோட கட்சி நிர்வாகிகளும் வருகை தந்திருந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாக செயல்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்திலிருந்து மதுரைக்கு வந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் தான் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் எடப்பாடிக்கு ஏற்கனவே 10 நாள் கெடு விதித்திருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் தங்கியிருந்த அறைக்கு வந்து அதிகாலையிலே இருவருடைய சந்திப்பும் நிகழ்ந்திருந்தது. அந்த காட்சிகள்லாம் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது பசுமனில் உள்ள தேவர் திருமகனாருடைய அந்த நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளையும் சற்று முன்னதாக நாம் பார்த்தோம். தேவர் திருமகனாருடைய புகழ் பாடிய பின் பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் இந்த சந்திப்பு, அதாவது ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனுடைய சந்திப்பு குறித்த கேள்விக்கு நழுவும் விதமாக தற்போது ஒரு பதிலை கூறியுள்ளார். அவர்கள் வரட்டும், பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு பதிலை தற்போது கூறிவிட்டு மேற்கொண்டு எந்த தகவலும் கூறாமல் தற்போது அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இந்நிலையில் தான் தற்போது வழிநெடுகிலும், அதாவது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வாகனத்திலேயே செங்கோட்டையன் சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் தான் இந்த இருவரும் டிடிவி தினகரனை சந்தித்து மூன்று பேரும் சேர்ந்து பேரணியாக திருமகனாருடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்த உள்ளதாக தற்போது ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. ரஃபீக் ராஜா, இப்போ அங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்ல முக்கியமான நபர்கள் யாரும் அங்க வந்திருக்காங்களா? அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் தகவல்கள் சொல்லப்படுதா? நிச்சயமாக இந்த சந்திப்பை என்பது மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே மதுரையில் வைத்துள்ளனர். என்றால் இன்று காலை இந்த குடியரசு துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அனைத்து அந்த விடுதிகளில் தான் தங்கியிருந்தனர். இதனால் செய்தியாளருக்கு தெரியாமல் தான் இந்த ஒரு சந்திப்பு நடைபெற்றது. குறிப்பாக செங்கோட்டையன் ஓபிஎஸ் தங்கியிருந்த விடுதிக்கு நேரடியாக சென்று அங்கு ஓபிஎஸ்ஐ மட்டும் அவர் சந்திக்கவில்லை, ஓபிஎஸ் உடன் இருந்த பழைய நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்திய பின்புதான் அந்த அழகர் கோவில் சாலையில் இருந்த விடுதியில் இருந்து தற்போது பசுமனை நோக்கி இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த தகவல் அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. என்றால் அவ்வாறு இருப்பதனால்தான் வழிநெடுகிலும், அதாவது மானாமதுரை, பசும்பன், அந்த பரமக்குடி செல்லக்கூடிய வழி நெடுகிலுமே தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருவரும் வரக்கூடிய வாகனங்களை இடிமறித்து அங்கே நின்று தொண்டர்களிடையே உரையாற்றி வருகின்றனர். எனவே அனைத்து நிர்வாகிகளையும் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக தான் தற்போதைய தகவல் வெளியாகிறது. கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் ரஃபீக் ராஜா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.